ஹாய் எல்லாருக்கும் உங்கள் ஹேர் ஃபாலுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் தேட்டிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஹார்ட் வாட்டரை ஹேண்டில் பண்ண மைல்டு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். மைல்டு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் இந்த 2 சல்ஃபேட்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 சல்ஃபேட்ஸும் உங்கள் ஷாம்பு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் இல்லைன்னா இட்ஸ் லைக்லி மைல்டான ஷாம்பு தான். செகண்ட் ஸ்டெப், நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது. டெய்லி ப்ரோட்டீன், அயன், விட்டமின்ஸ் அண்ட் 2 to 3 லிட்டர்ஸ் வாட்டர் கன்சியூம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப், ஆயில் மசாஜ் பண்ணுறது. நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலர் ஹேர் ஆயில் வச்சு 5 to 10 மினிட்ஸ் ஜென்டில் மசாஜ் பண்ணி 1 to 2 ஹவர்ஸ் வரைக்கும் லீவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். ஓவர் நைட் லீவ் பண்ணணும்னு கம்பல்சரி இல்லை. ஃபோர்த் ஸ்டெப், ப்ராப்பர் ஹேர் வாஷிங் மெத்தட். கண்டிஷ்னரை ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணாதுங்க. வெட் ஹேரில் கோம் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், டைட்டான ஹேர் ஸ்டைல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் மெயின் ஸ்டெப், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். லேட் நைட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். டெய்லி 7 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குறதுக்கு பாருங்கள். டெய்லி 5 மினிட்ஸ் டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் கம்மியானாலே ஹேர் ஃபாலும் கம்மியாகும். சிக்ஸ்த் ஸ்டெப், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வீக்குக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், பில்லோ கவர், பெட் கவர் அண்ட் பெட்ஷீட் இதெல்லாமே ரெகுலராக வாஷ் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற கோம்ப் அண்ட் உங்கள் டவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுக்க என் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.